இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஏன் கோவமாக பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி என்னென்னா, மார்னிங் வந்து இன்டர்வியூ போகலான்ட்டு, இது வந்து ஃப்ரைடே மார்னிங். சரி இன்டர்வியூ கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. ஹெச்ஆரும் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணி, அது உள்ளே இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து என் குட்டிங்க வீசிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த கோவம். பசங்களை தான் கத்திகிட்ருக்கேன். அதாவது என்னோடய ஹேண்ட்பேக்லேருந்து உள்ளேருந்து எடுத்து போட்டுட்டாங்க. சரி உள்ளே இருக்க மற்ற திங்ஸும் காணோம். பட் அப்படியே அவங்கள திட்டிக்கிட்டே எடுத்து உள்ளே வைக்கலான்னு ஹேண்ட்பேக் எடுத்து என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நானே திருப்பி கீழே கொட்டிட்டேன். ஸோ என் பசங்க சிரிச்சிட்டே இருந்தாங்க, எங்களை திட்டினியா இப்போ பார்த்தியா அப்படின்ட்டு. ஆமாங்க, ஃப்ரைடே மார்னிங் ஒரு மங்களகரமாக நம்ம இன்டர்வியூ போயிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. போய் பார்ப்போமே. இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணுற இடத்த விட பெஸ்ட்டாக ஒரு சேல்ரி கிடைக்கும்னா போகணும்ல. கண்டிப்பாக நம்ம போய் தானேங்க ஆகணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கிளம்பிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பாய். அவ்வளோதான், இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்தாச்சு. இப்போ அடுத்து என்னது, மாவாட்டுற வேலை. வீட்டில் சுத்தமாக மாவு கிடையாது. இட்லி தோசைக்கு எதுக்குமே சுத்தமாக மாவு இல்லைன்னா, வீட்டில் மாவு இல்லைன்னா எந்த வேலையுமே ஓடாது. என் வீட்டிலன்னு இல்லை, எல்லாருடைய வீட்லேயும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு டிஃபன் ஒரு ஸ்டாக் ரெடியாக மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணுறது கூட யோசிக்கவே முடியும். ஸோ அதனால் நான் மாவு கண்டிப்பாக காலி ஆகிடுச்சுன்னா உடனே அரைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அம்மா வந்து எனக்கு காலையிலே அரிசி ஊற போட்டாங்க. அது வந்து டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக ஹஸ்பண்டு பாப்பாங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து துலக்க போட்டேன். இப்போ வந்து மங்களகரமாக விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து 6 o'clock பூஜை ரூம் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு, நான் ஃப்ரைடே அண்டு டியூஸ்டேனா கண்டிப்பாக சாம்பிராணி போட்டுருவாங்க. வீடு ஃபுல்லாகவே வச்சுருவேன் சாம்பிராணி. ஏன்னா நமக்கு இந்த பூச்சி பல்லி கருப்பாம்பூச்சிலாம் நிறைய இருக்கும். அதுவும் கிச்சன் சொல்லவே தேவையில்ல, நிறைய கருப்பாம்பூச்சி இருப்பாங்க. ஸோ இந்த பல்லிலாம் வந்து நமக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் வந்து வீட்டில் அடிக்கடி சுற்றக்கூடாது. கருப்பாம்பூச்சும் ஆபத்து தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்லலாம் போவாங்க. சர்க்கரை பருப்பு ஒன்றுத்துல இருக்க மாட்டாங்க அவங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி கொடுக்கறதுனால அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க வெளியில். இதுதான் உண்மை. வீட்டுக்கும் நல்லதுன்னுவாங்க. வீடு சுத்தபத்தமாக இருக்கும்ன்றதும் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது. இந்த ஸ்மெல்னாலே அவங்க வெளியே போயிடுவாங்க. அதனாலே நம்ம சாம்பிராணி கொடுக்கறது நல்லது. அடுத்து நம்ம மித்துமா வந்து, அதாவது அந்த கபோர்ட்ஸில் அது உள்ளே இருந்த ஒரு ட்ராயர் ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டு, என்னுடைய திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் இனிமேல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி போ, ஏதோ என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரின்ட்டு அந்த அம்மா விட்டுட்டு போனேன். அடுத்து இந்த அம்மா பெட்ரூம் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு போர்டு. ஆல்ரெடி அந்த போர்டு ஒரு கன்றாவே ஆயிடுச்சு. நம்மளுடைய பெட்ரூமுடைய ஒரு பக்கம் செவரே இருக்காது, ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. திருப்பி அதை போர்டு மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி டீச்சர் கேம் மாதிரி அந்த மாதிரி ஓனாக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம மித்து தான். அது ஓடி போய்டும் அடிக்கடிக்கு. எனி டைம் அங்கேயே இருக்க மாட்டாங்க அந்த அம்மா. ஸோ என் குட்டிங்க இப்படியே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ பற்றி பேசலாம். சக்ஸஸ். பட் அவங்க நம்மக்கிட்ட சேல்ரி விட அவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணோம். பார்த்திங்களா, அழுக்கு துணி டப்பில் ஒழுங்காக கூட ட்ரெஸ் போடல. இது எல்லாமே வந்து யாருடைய வேலை, என்னோடய ஹஸ்பண்டுடைய வேலை தான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. பொறுப்பு பருப்பு எதுவுமே கிடையாது. கண்ணாடி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவரை திட்டிட்டு, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக கூட போட மாட்டியா அழுக்கு துணியில் அப்படின்னு திட்டிட்டு, திருப்பி நம்ம மாவு வந்து செகண்ட் டைம் போட்டிருந்தோம். சரி அது ரெடி ஆகிடுச்சான்ட்டு அப்படியே பார்த்துட்டு, ஓகே மாவு நல்லா மைய அரைச்சிட்டோன்னா நல்லாவே வராது. இட்லியும் நல்லா இருக்காது, தோசையும் நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த கொரகரப்போடு நம்ம எடுக்கணும். அப்போ தான் ரெண்டுமே நல்லா வரும். ஏன்னா நம்ம தனித்தனியாக அரைக்கலை. இட்லிக்கு ஒரு மாவு, தோசைக்கு ஒரு மாவு கிடையாது. நான் ரெண்டுமே சேம். உளுந்து ஒரு கிளாஸ்னால் நமக்கு ஒரு 4 கிளாஸ் வந்து அரிசின்ற மாதிரி தான். பட் இது அவ்வளோ கம்மி கிடையாது, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் தான். நான் பெரிய பக்கெட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்ல. ஏன்னா எனக்கு எப்படியோ ஒரு 4 days 5 days வருங்க. ஏன்னா நாங்கள் டிஃபன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அப்பப்போ. அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம். ஆனால் வெளியில் மட்டும் லைட்டு போடல. ஸோ அப்புறம் தான் என்னடா இது வெளியில் லைட்டே போடல. ஆனால் கோலம்லாம் போட்டு வச்சிட்டேன். பட் இருட்டாயிடுச்சுல கொஞ்சம், அந்த 6 o'clock மேலே அப்படியே மறந்துட்டேன். அப்படியே லைட் போட்டு திருப்பி போய் நம்மளுடைய ஒர்க்கை விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. சாமிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு
சாமி இது திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. விளக்கேத்துறப்போ க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆனால் என் குட்டி பாப்பா வந்து விளக்கில் கை வைப்பா. அதனால் சில டைம் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ மாவை எடுத்து அரைச்சி வச்சிட்டேன். மாவு ஆட்டி முடிச்சதும் அந்த இடம் இப்படி தான் இருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய தலைவலி வந்து வேறு தலைவலி வந்துடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டின மாவு நல்லா உளுந்தோடு மிக்சிங் ஆகிற வரைக்கும் நல்லா கரைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக இட்லி வராது, தோசையும் வராது. உளுந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாவுங்களோட. நான் நல்லா கரைச்சிருவேன். ஆனால் உப்பு போட்டு கரைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா உப்பு போடாமல் இருந்தால் தான் புளிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு புளிக்க தேவையில்லைங்க. நான் உப்பு போட்டு தான் பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், பாதி வெளியில் வைப்பேன். ஏன்னா அதுவே கொஞ்சம் புளிச்சிரும். அது நல்லா தான் வரும் எனக்கு. நான் சுத்தமாக உப்பு போடலைன்னா அந்த மாவு 2 நாளுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப புளிப்பு ஸ்மெல் வந்துடும், அதுவும் வெயில் காலத்தில். இப்போ பாருங்கள், பாதி மாவு இந்த எனக்கு இந்த மாதிரி 2 கிண்ணத்தில் வருங்க மாவு ஃபுல்லாக. நான் ஆட்டுற மாவு ஃபுல்லாக சாலிடாக வரும். என்னோடய அளவு வேணும்னா கேளுங்க, நாங்கள் அளவு சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தான். சூப்பராக வரும். இட்லியும் வரும், தோசையும் வரும். ஒரு குண்டா மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ பாதி வந்து அந்த பக்கெட்டில் அப்படி ஸ்டோர் பண்ணி கீழே வச்சுருவேன். இப்போ அடுத்த கட்ட வேலை நம்ம கிச்சனாக க்ளீன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கிரைண்டரை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணோம். இந்த கிரைண்டர் கிட்டத்தட்ட என்கிட்ட 10 வருஷமாக வருது. 2 வாட்டி இதுக்கு நான் அந்த பியரிங் சொல்லுவாங்கள்ல, அதை மாற்றிருக்கேன். அதுவும் என்னுடைய ஃபால்ட்டால் தான். நல்ல பட்டர்ஃப்ளை தான் இது. பட்டர்ஃப்ளைல அமிர்தான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அமிர்தா கரெக்டு. என்னோடய மிக்ஸி தான் பட்டர்ஃப்ளை. ஒரு வாட்டி கூட நான் ரிப்பேர் பண்ணதில்லை என்னோடய மிக்ஸியை. பட் என்னோடய கிரைண்டர் வந்து அமிர்தா. இதோட ப்ளஸ் என்னென்னா, கரெக்ட் நல்லா தான் இருந்தது. நான் தான் ஏன் பியரிங் 2 வாட்டி போச்சுன்னா, அளவுக்கு மீறி நம்ம அந்த கல்லுக்கு மேலே அரிசி போடக்கூடாது. நான் ஓவர்லோட்லாம் நிறைய போடவே தான் அது 2 வாட்டி மக்காராச்ச கண்டி. அதுக்கப்புறம் அது கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அரிசி வந்து ரொம்ப அந்த கல்லுக்கு மேலே போட மாட்டேன். அதனால் எனக்கு 2 டைம்ஸ்னாலும் 3 டைம்ஸ்னாலும் எனக்கு அது நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணவே எனக்கு எந்த ரிப்பேரும் ஆகலை. இப்போ நமக்கு அந்த மாவெல்லாம் செதறி கொட்டியிருக்கோம்ல, க்ளீன் பண்ணிட்டு இதுதான் மீதி பாதி மாவு. இது கொஞ்சம் ரொம்ப புளிக்காது. ஏன்னா நான் சுத்தமாக உப்பு போடலைன்னா புளிக்கும். அது நல்லாயிருக்கும். அது மறுநாள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ அம்மா என்ன உட்காந்துட்ருக்காங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. டிஃபன் உன் செக்ஷன் நீ தான் செய்யணும் நைட்டுன்ட்டாங்க. என்னால் முடியாது, சான்ஸே இல்லைன்ட்டேன். ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்குது, நானும் மாவாட்டிட்டேன்னா முடியல. இங்கே பாருங்கள், ஹாயாக இவங்க 2 பேரும் ஃபோன் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் பார்க்குறாரு. இதுக்கு மேலே ஃபோனை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ட்டு ஃபோனை பிடிங்கிட்டேன். ஏன்னா ஃபோனில் சார்ஜே இல்லை. 10%க்கு அப்போவே அது காட்டுச்சு. ஃபோன் வாங்கி பார்த்தா 6% தான் இருந்தது. அவ்வளோ லோ சார்ஜில் இவங்க 2 பேரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. பிடிங்கியாச்சு ஃபோனை. ஸோ நைட் டின்னர் வந்து நாங்கள் வெளியில் தான் ஆர்டர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. ஏன்னா அம்மாவும் டயர்ட், நானும் டயர்ட். ஓகே, பாய்.